ஓம் சாந்தி. இன்னைக்கு நம்ம சத்தியுகம் ஆகிய சொர்க்கம், ஜன்னத், பெரடைஸ், ஐயா வழிகளில் தென் பக்கத்தில் சொல்கிற தர்மயுகம், அதாவது சத்தியத்தை பேசக்கூடிய அந்த யுகத்தில் என்னது இருக்குங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். சரியா? அப்போ சத்தியுகம் ஆகிய சொர்க்கத்தில் என்ன இருக்கும், அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த உலகப்புறமான நிறைய மதங்கள்லாம் இருக்கு, அவங்களுமே தனக்குன்னு ஒரு கோட்பாடுகளை வச்சிருக்கிறாங்க. அந்த சத்தியுகம் சத்தியுகம்னு தெரியாது. வட மாநிலத்தில் உள்ள அந்த நார்த் இந்தியாவில் உள்ள பிராமணர்களுக்கே சத்தியுகம்னா என்னதுன்னு தெரியாது. இப்படி இருக்கும்போது அந்த பிராமணன் அல்லாது வேதம் படிக்காத சாதாரண சாமானிய மனிதனுக்கு என்ன தெரியும்? ஏன்னா அந்த உலகத்துல அந்த சொர்க்கம்னு ஒண்ணு இருக்குதுங்கிறத பிலீவ் பண்ற சிஸ்டம் உள்ள மக்களும் இருக்கிறாங்க. அந்த முஸ்லிம் ரிலீஜன் ஆளுங்க சொல்றாங்க. மற்றபடி எந்த மதத்திலும் பெருசாலாம் இருக்காது. நீங்க இந்து மதத்தெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்து மதத்துல சொர்க்கம்னு ஒண்ணு வலுசாத பிலீவே பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு சொர்க்கம்னு ஒன்று இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி, இப்போ இருக்கக்கூடிய தன்னுடைய வாழ்க்கைய, தன்னுடைய குடும்ப உறவு, எனக்கு சொர்க்கம்லாம் வேண்டாம்ப்பா, எனக்கு நிறைய பிறவிலாம் வேண்டாம் அப்படிலாம் சொல்றவங்களும் இருக்கிறாங்க. எனக்கு எந்த பிறவியுமே வேண்டாம், நான் இப்போ இருக்கிறதுல என்னுடைய குடும்பம், என்னுடைய குழந்தை பிள்ளைங்களே போதுங்கிற மைண்ட்லலாம் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு இறைவன் அவங்க கேட்கும் வரத்தை கொடுத்துருவாரு. ஏன்னா கடவுள் அப்படி தானே, நீங்கள் கேட்குற வரத்தை கொடுத்துருவாரு. அப்போ அவங்களுடைய குடும்பங்களோடு இருந்துக்கலாம். இந்து மதம் அப்படி. இந்து மதம் வேதம் படித்தவர்களுக்கும் சுத்தமாக தெரியாது. கொஞ்சம் தென் பக்கத்தில் ஐயாவளின்னு ஒரு வழி இருக்கு. அந்த ஐயாவளியில கூட சொர்க்கம் பற்றி கூட ஓரளவு அவங்களால பேச முடியுது. சொர்க்கம்ங்கிறத அவங்க தர்மயுகம்னு சொல்லுவாங்க. தர்மயுகத்தில் அந்த ஐயாவளி சுவாமி தோப்பு, அந்த ஐயாவளி நாடார் மக்கள், என்னுடைய இனம், நான் நாடார் பையன்தான், நான் ஐயாவளியில் உள்ளவன், இந்து தான். அதில் நிறைய செப்பரேட் ஒரு குரூப் மாரி இருக்கு. தென் பக்கத்தில் வேதங்களில் உயர்ந்தவங்கன்னு சொல்லுவாங்க ஐயாவளி. அப்படிப்பட்ட ஐயாவளியில பிறந்த ஐயாவளி மக்கள் கூட சொல்றாங்க சொர்க்கம்னு ஒன்று இருக்கும், அதாவது தர்மயுகம்னு ஒன்று இருக்கும். அந்த தர்மயுகத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா, அங்கே ஐயா இருப்பாரு. ஐயா தர்மயுகம் தந்து அதை ஆட்சி செய்வாராம் ஐயா. நம்ம ஐயா பக்கத்துல உட்கார்ந்துருந்து சாமி, அங்கேயும் போய் சாமி தான் கும்பிடுவோம். நம்ம இங்கேயும் நம்ம கலியுகத்திலும் சாமி தான் கும்பிடுவோம். அந்த தர்மயுகம் ஆகிய சொர்க்கம், ஏன்னா தர்மயுகம் சொர்க்கங்கிறதுலாம் அவங்களுக்கு தெரியாது ஐயாவளியில் உள்ளவங்களுக்கு. தர்மயுகத்துல அவர் ஐயா வருவாரு. ஐயா யாருங்கிறத நான் பிற்காலத்துல சொல்றேன். சரியா? ஆமா, ஐயானாலே ஒன்றும் அவங்களுக்கு புரியல. சரி, அப்ப ஐயா வருவாரு. ஐயா நமக்கு சொர்க்கத்தை தர்மயுகத்தை கொடுப்பாரு. அவரு ஆட்சி செய்வாரு. நம்ம அவர் பக்கத்துல உட்கார்ந்துருப்போம். எங்கன்னே தெரியாது. தர்மயுகம்னு ஒண்ணு இருக்குன்னு சொல்லிட்டு ஐயா வெளியாது. இதுவே கிறிஸ்டியானிட்டி எல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து வருவாரு. அவர் முள் கிரீடத்தோட அந்த சிம்மாசனத்துல அமர்ந்திருப்பாரு. நம்ம இயேசு கிறிஸ்து காலை பிடிச்சிக்கிட்டு இருப்போம். ஐயா வெளியில சொல்ற அதே முறைப்படிதான் இருக்கும். மற்றபடி சொர்க்கத்துல உங்களுக்கு எல்லாருக்கும் ஒவ்வொரு வீடுகள் இருக்கும். அங்க நீங்க உடம்பே இல்லாம இருப்பீங்க. அப்ப அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. சரி, அப்போ இயேசு வருவாரு. இயேசுனுடைய அடைக்கலத்துல நாங்க இருப்போம். அங்கேயும் போய் இயேசு காலை தான் பிடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆமா, அங்கேயும் அவரு தலையில் கிரீடம்லாம் வச்சிருக்க மாட்டாரு. அங்கேயும் முள் கிரீடத்தை தான் வச்சுக்கிட்டு காமெடி பண்ணிட்டு இருப்பாரு. அது அந்த கிறிஸ்டியானிட்டியில, அது முஸ்லிம்கள் தெரிந்த அளவு கூட அவங்களால சொல்ல தெரியலன்ன பிறகு ஒன்றும் பண்ண முடியாதுல்ல அவங்கள. அப்படி சரி, அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க முஸ்லிம்கள் கூட ஓரளவு சூப்பரா சொல்றாங்க. ஏன்னா எனக்குமே நானுமே 2 வருஷம் கிறிஸ்டினாலா இருந்திருக்கிறேன். நான் ஐயாவளியில பிறந்து வளர்ந்திருக்கிறேன். ஒரு இந்துவாக இருந்து நிறைய முஸ்லிம் நண்பர்களை எனக்கு வெளிநாட்டுல தெரியும். அவங்கெல்லாம் கூட ஓரளவு, முஸ்லிம்கள் கூட ஓரளவு சொர்க்கத்தை அழகா சொல்றாங்க. இன்னைக்கு அந்த சொர்க்கம் பற்றிய டாபிக் நான் சொல்ல வாரதுனால இதெல்லாம் சொல்றேன். சரியா? அதுக்காக பிளேடு போடுறத நினைக்காதீங்க. இது உங்களுக்கு ஒரு அனுபவங்களாக இருக்குங்கிறதுக்காக. வாழ்க்கையே ஒரு அனுபவ பாடம் தானே, இல்லையா? அப்போ எனக்கு முஸ்லிம் நண்பர்கள் நிறைய பேர் தெரியும். அப்போ அந்த முஸ்லிம்கள் கூட சூப்பரா சொல்றாங்க, சொர்க்கத்துல என்ன இருக்கும் அப்படின்னா, அங்க எல்லாருக்கும் எல்லாமும் இருக்கும். சரி, உடம்பு இருக்குங்கிறது கூட பெருசா அவங்களுக்கு தெரியல. அவங்களுக்கு எல்லாருமே ஆவி மாரி தான் இருப்பாங்க முஸ்லிம்கள் சொல்றது.
அங்கே கலர் கலராக பெண்கள் இருப்பாங்க, ஆண்களும் கலர் கலராக இருப்பாங்க. இப்போ இருக்கிற ஆண் பெண் மாதிரிலாம் உடல் இருக்காது, கரெக்டாக இருக்கு. அங்கே அவங்க வைடூரியங்கள் இது நிறைஞ்சிருப்பாங்க. முஸ்லிம்கள் சொல்கிறாங்க நம்ம எந்த பெண் மேலேயும் கை வைக்கலாம், யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, முறைச்சி கூட பார்க்க மாட்டாங்க, என்ன அப்படியே அனுபவிச்சுட்டு விட்டுருவாங்க. ஆமாம், அனுபவிச்சுக்கடா சொல்லிடுவாங்க. முஸ்லிம்கள் சொல்கிற கருத்துக்கள் சொல்கிறேன். பெண்கள் ஒரு அங்கேயும் திருமண விஷயங்கள் உண்டு. பெண்கள் ஒரு திருமணம் தான் செய்யணும், ஆண்கள் எத்தனை திருமணம் வேணாலும் செய்யலாம், அவங்களுக்கு அன்லிமிட்டடு. சிம்மில் டாப்அப் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு, எத்தனை இன்கம் கால் வேணாலும் வந்துக்கலாம், அன்லிமிட்டடு. இப்பவும் அரபு கண்ட்ரிலாம் முஸ்லிம்கள் திருமணம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதுதான் இப்போ இருக்கிற முஸ்லிம்களும் சொல்கிறாங்க. முஸ்லீம் கண்ட்ரி இந்த பங்களாதேஷ்காரங்களும் ரொம்ப ஃபேமஸ், அவங்க தான் உண்மையான முஸ்லீம் மாரி இருக்கிறாங்க. அங்கே அந்த சிங்கப்பூர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த விபச்சார விடுதியில் கீழாங் லிட்டில் இந்தியாவில் வரிசையாக நிறைய பேர் நிற்பாங்க. அதில் பங்களாதேஷ்காரங்க முஸ்லீம்காரன் தான் அதிகம் நிற்பான். அவங்க தான் சொர்க்கத்தை பற்றியும் பேசிக்கிடுறாங்க. ஆமாம், அப்போ அவங்க சொர்க்கத்தை பற்றி அப்படி தான் சொல்கிறாங்க. இப்போ சாப்பாடு இவ்வளோ காமத்துக்கே அவங்க எதிராக நிற்கலை. ஏன்னா அது ஆபிரகாம் இப்ராஹிம் காலத்தில் பண்ணி வச்ச காமெடி சுண்ணத்தலாம். அது சம்மந்தமாக நம்ம பைபிள் கிளாஸஸ், குரான் கிளாஸஸ்லாம் எடுப்போம் பிற்காலத்தில், பிளேலிஸ்ட்டில் போட்டு விடுறோம், அதுக்குன்னு தனியாக ஒரு கிளாஸ். அப்போ காமத்துக்கே இவ்வளவு தடைகள் இல்லாத முஸ்லீம்கள் மட்டும் சாப்பாடு உணவு பழக்கங்களை மட்டும் ஸ்ட்ரிக்டாக இருந்துட போகிறாங்களா? அதுலேயும் அவங்கள வெளுத்து வாங்கியிருக்கிறாங்க முஸ்லீம்கள். சாப்பாடும் பாருங்க, அவங்களுக்கு மீன் கடலில் மீன் இருக்கும், அந்த மீனே என் கையில் வானா வந்துருமா, அப்போ மீனை என் வாயில் போனால் வாயில் போயிருமா. அப்போ நம்ம எவ்வளவு மீன் வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். விலங்கினங்களும் அதே மாதிரி தான். அப்புறம் மீன் செத்து நம்ம எல்லாத்தையும் சதையெல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ எலும்பு கூட இருக்கிற மீனை நீ மறுபடியும் கடலுக்கு போனால் கடலுக்கு போகுமா, அது அங்கே கடலுக்கு உள்ளே போன உடனே அது மறுபடியும் மீனாக மாறிடுமா? பரவாயில்ல, அங்கே அந்த இஸ்லாம் முஸ்லீம்கள் அவங்களுடைய குருமார்கள் சொன்னது கூட கரெக்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது, நல்லா அழகாக சொல்லி கொடுத்துருக்குறாங்க பாருங்களேன். அது பிரம்மகுமாரிகள் ரீதியாக இறைவன் கொடுக்கக்கூடியது அப்படிதான். நம்ம எது நினைச்சாலும் நடக்குங்கிற சக்தி இருக்கும். ஆனால் அது விகாரம் சார்ந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டதுனால பாவம் பிள்ளைங்களுக்கு எதுவும் தெரியல. அவங்களுடைய அறியாமையை நினைத்து நம்ம கவலை தான் படணும். சரியா? ஒருத்தங்க அது சரி, அது அப்படி. அப்போ இப்படி இந்துயிசம், கிறிஸ்டியானிட்டி, முஸ்லீமிசம் இதிலெல்லாம் இருக்கு. மற்றபடி பௌத்திசம் சீக்கிசத்தில் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் நம்ம டீப்பாக போகலை. ஏன்னா அந்த மதம் சார்ந்த நபர் நானுமே சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் ஒரு கிளாஸில். ஷீக்கிசம் மட்டும்தான் எனக்கு தெரியாது, பௌத்திசத்தில் கிளாஸ்லாம் எடுத்துருக்கிறேன். புத்தர் சம்மந்தமான சிங்கப்பூர் தானே, சைனீஸ்லாம் உண்டாங்க, நானுமே சைனீஸ் கிளாஸ்லாம் போயிருக்கிறேன். இங்கே நமக்கு இந்து மதத்தில் இது குறிப்பாக பிரம்மகுமாரிகளில் இறைவன் சொர்க்கத்துக்கான டிக்கெட்லாம் கொடுத்துருக்கிறாரு, ஹால் டிக்கெட் மாரி, பாஸ் மாரி, பிளேட் டிக்கெட் மாரி கொடுத்துருக்கிறாருன்னு வைங்களேன். அங்கே அவங்களுக்குன்னு ஒரு பாஸ்வேர்டெல்லாம் வச்சுருக்காங்க, ஊ தாய் ஃபூ மீலே, சொர்க்கத்திற்கான பாஸ்வேர்டு. அப்போ பௌத்தத்திலும் அதான் சொல்கிறாங்க. அப்போ ஊ தாய் ஃபோ மீலே அப்படின்னு நீங்கள் சொன்னால் போதுமா, சைனீஸ் லாங்குவேஜ், தாய்லாந்தினுடைய ஒரு மொழி மாரி தான் வரும் சைனீஸ் மொழி. அப்போ அதை சொன்ன உடனே அப்படியே சொர்க்கத்தின் கதவு டப்புன்னு திறந்துருமா, உள்ள நீங்கள் நினைத்ததை விட அபரிவிதமான பொருட்கள்லாம் இருக்கும். சைனீஸில் அவங்க புத்த மதத்தில் புத்திஸ்டாக அவங்க சொல்கிறாங்க. அப்போ இப்படி வெவ்வேறு மதங்களில் சொர்க்கம் பற்றி ஒன்றுமே தெரியாமலாம் இருக்கிறாங்க. ஏன்னா இவங்க சொல்ற சொர்க்கம்லாம் இம்மையை விட மறுமையில தான் இருக்கிறது போல. ஏன்னா இந்த உலகத்துல சொர்க்கம் கிடையாது, அது ஏதோ ஒரு வாழ்க்கை இருக்கும், அப்போ நம்ம ஆவியா அங்க இருப்போம், அப்போ அங்க நமக்கு கிடைக்கும், அப்போ நம்ம அதை ட்ரஸ்ட் பண்ணணும், ஒரே ஒரு வாழ்க்கை. ஏன்னா இந்து மதத்திலையும் பௌத்தத்திலையும் மட்டும்தான், புத்திஸ்டத்துல மட்டும்தான் என்னது இருக்கு, மறுபிறவி ரகசியங்கள் இருக்கு. மற்றபடி இஸ்லாம் முஸ்லீம்லேயோ கிறிஸ்டியானிட்டிலேயோ என்னது இல்லை, மறுபிறவி ரகசியம் இல்லை. நீங்க ஒரு பிறவி பிறக்கிறீங்க, அவர் கர்த்தர் அல்லா இருக்கிறாருல்ல, இயேசு முகமது நபி, அவங்க நல்லா சோதிப்பாங்க. ஒரு பிறவில நீ செய்யக்கூடிய பாவம் புண்ணியங்கள் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி என்ன பண்றாங்க, நீ நல்லது செஞ்சா சொர்க்கம், கெட்டது செஞ்சா நரகம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கிறிஸ்டியானிட்டிலும் இஸ்லாம் முஸ்லிமிலையும் இறைவன் அப்படி சொல்லிட்டாரு அப்படி சொல்லி அவங்களுக்கு ரீபர்த் எல்லாம் கிடையாது. அப்போ ஒரே ஒரு பிறவி, அதுலேயே நம்மளை வெளுன்னு வெளுத்து வாங்கி துன்பங்களை, பணக்கார வீட்டில் பிறந்தா பணக்காரன், ஏழை வீட்டில் பிறந்தா ஏழை, இப்படி பல்வேறு கோணங்களாக நம்மளை பகுத்தறிஞ்சு நம்ம செய்த இந்த டைம்ல நீ என்ன செய்யறணுங்கிறத அவங்க
மற்றபடி அங்கே குரான் சார்ந்து தொழுறதுலாம் நான் கொண்டு போகலை. நமக்கு நம்ம பேச வந்த டாப்பிக்கை பற்றி நம்ம முதல்ல பார்த்துருவோம். சரி, அப்போ இப்படி வெவ்வேறு மதங்களில் ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்கங்கிறத சொல்கிறேன். சரியா, நீங்கள் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா சூப்பர். சரியா, இல்லை நான் சொல்கிறது உங்களுக்கு புது அனுபவங்களாக இருக்குன்னா நம்ம வாழ்க்கையில் அனுபவ பாடங்களை தான் நம்ம யூடியூப்பில் கொடுக்குறோம். நம்ம இந்த வீடியோ கொடுக்கணுங்கிறதுக்காக நான் எதுவும் ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு எதுவும் கிடையாது. நம்ம வாழ்க்கையில் மனிதர்கள் மீட் பண்ணியிருக்கிறோம். நான் சொல்லிட்டேன், ஷீக்கிசம் நண்பர்கள் கிடையாது, ஆனால் பார்த்துருக்குறேன், அவங்ககிட்ட பேசிக்கிட்டு கிடையாது. அதனால ஷீக்கிசம் பற்றி எனக்கு தெரியாது, நான் அதை பற்றி சொல்லலை. மற்ற மதங்களில் இப்படிலாம் இருக்குங்கிறதும் சொல்கிறேன். நான் அந்த மதம் மாறுதல்களில் நான் அனுபவம் செஞ்சுருக்கிறேன். நான் எல்லா நண்பர்களையும் நான் மீட் பண்ணி பேசியிருக்கிறேன். நான் சொல்கிறேன். சரி, அப்போ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சத்தியுகம் ஆகிய அந்த ஜன்னத்து சொர்க்கத்தில் தர்ம யுகத்தில் என்னது இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம பிரம்மகுமாரிகள் ரீதியாக பாபா சிவபாபா மூலமாக பிரம்ம தந்தை ரீதியாக நமக்கு ஞானம் கிடைக்குது. அப்போ இது எதுக்கான பாதை அப்படின்னா சொர்க்கத்துக்கான பாதை தான். சொர்க்கம் வானத்திலாம் கிடையாது. இதே பூமியில இன்னும் கொஞ்ச நாளையில இந்த ரஷ்யா அமெரிக்காலாம் சேர்ந்து அணுகுண்டு போடுவாங்க. அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை எல்லாருமே இறந்து கொஞ்சம் மக்கள் உயிரோடு இருப்பாங்க. சரியா, அப்போ அந்த வாழ்க்கையில நமக்கு இப்ப இருக்கிற இந்த உலகம்தான் பாரதத்துல ஒரு குறிப்பிட்ட பகுதி மீதம் இருக்கும். அது குட்டி தீவாக இருக்கும், அது பொன் உலகமாக இருக்கும். சரி, காரணமா இருக்கும். சரி, அது இது வரணுங்கிறதுக்காகவே அதுவும் இருக்கும். அப்படி காரணமோடு செய்த கதையாக இருக்கும். அப்போ அந்த டைம்ல நம்ம இப்ப அடையிறது நம்ம ஒரு சில நாலேஜ், நம்ம பாபா பிரம்ம குமாரிகள் ரீதியாக நமக்கு நிறைய நாலேஜ் கொடுத்துருக்கிறாரு, முரளி ரீதியாக. அப்போ அந்த முரளியில் அவர் என்னென்ன சொல்றாருங்கிறத நம்ம ஒரு பாயிண்ட் மாரி முன்னாலே இதை நான் 2017 சம்திங்லேயே என்னுடைய ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கிறேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் வேணால் என்னுடைய ஃபேஸ்புக் ஐடி கொடுக்குறேன், நீங்கள் அதை சர்ச் பண்ணி பாருங்கள். அதில் நிறையா இருக்கும். ஆக்சுவலி நான் இனி போகிற நிறைய விஷயங்கள் நான் ஃபேஸ்புக்கில் இதுக்கு முன்னாடி நான் போஸ்ட் பண்ணது தான், ஃபோட்டோ மாரி மாடலில் இருக்கும். அதுக்கு எனக்கு விளக்கம் தெரியுமா, அதை நம்ம ஒரு விளக்கம் மாரி கொடுக்குறோம். இதை நம்ம முன்னாடி ரெடி பண்ணிட்டோம் ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடியே. இப்போ நம்ம யூடியூப்பில் நம்ம இதை ஒரு சேனல் மாரி ஒரு இது பண்ணுறதுனால இது கொடுத்தா நல்லா இருக்குமேங்கிறதுக்காக கொடுக்குறோம். இது பிளேலிஸ்ட்லேயும் வீடியோ நம்பர் பார்ட் 33 நினைக்கிறேன். சரி, இதுவும் ஒரு பார்ட்டாக நான் போடுறோம். இதனுடைய டைட்டில் என்னன்னா, சத்தியுகத்தில் என்ன இருக்கும், அதாவது சொர்க்கத்தில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது ஒரு வீடியோ மாரி தலைப்பில் இன்னைக்கு பேச போகிறோம். சரி, இதில் மேலே பாருங்க, இதெல்லாம் விட்டுருங்க. இனி உலகில் என்ன நினைக்குது, நான் ஃபேஸ்புக்கில் போட்டது. இது பார்ட் 1, 2 இருக்குது. இது நம்ம ஒரே வீடியோவில் கவரேஜ் பண்ண ட்ரை பண்ணுவோம். ரொம்ப எக்ஸ்பிளைன்லாம் பண்ண வேண்டாம். பாபா சொன்னது தான் இது. நமக்கு இப்போ ஒரு வீடியோ பதிவு மாதிரி கொடுத்தா கூட கொஞ்சம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்குமேங்கிறக்காக நம்ம பேசுகிறோம், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. சரி, அப்போ சத்தியுகத்தில் இருக்கக்கூடியவங்க அப்போ இனி இப்படிலாம் நடக்கும். இந்த பக்கத்தில் இருக்கிறதுலாம் சத்தியுகத்தில் இதெல்லாம் இருக்கும். பாபா சொன்னது சொர்க்கத்தில் இப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ இந்த பக்கத்தில் இருக்கிறது இனி இப்படி மாறும்ங்கிறத நம்ம ஒரு விளக்கம் மாதிரி கொடுக்குறோம். அப்போ இன்றுலாம் போட்டு வச்சிருக்கு பார்த்தீங்களா, பெருக்கல் குறி மாதிரி, இதெல்லாம் இனி அப்படியே மாறும். இப்போ இந்த இறைவன் சொல்ற ஞானங்கள் இப்படி இருக்குங்கிறத ஒரு புரிதல் உணர்வுக்காக நம்ம சொல்றேன்னு ஒவ்வொரு பாயிண்ட் 9 பாயிண்ட் இருக்கு. சரியா, இது பாபா சொன்னது நம்ம சொல்ல போனோம். இனி பாருங்க, 2059 சத்தியுகத்துல பாரத் எனும் பெயர் மட்டும்தான் இருக்கு. இப்பவுமே இந்த சுப்ரீம் கோர்ட்ல அவர் நரேந்திர மோடி காலத்துல 2021 நினைக்கிறேன். இப்போ ஒரு சுப்ரீம் கோர்ட்ல அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஒரு மனு தாக்குதல் பண்ணி அந்த தாக்கல்ல அவங்க நம்ம இப்போ ஆக்சுவலி இப்பவும் பாருங்க, நார்த் இந்தியன்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க பாரத்ன்னு தான் சொல்றாங்க, இந்துஸ்தான் சொல்றாங்க, இல்லைன்னா பாரத்ன்னு சொல்றாங்க. படிச்சவனுக்கும் தெரியுது, படிப்பு இல்லாதவனுக்கும் தெரியுது பாரத்ன்னு. இந்தியான்னு சொல்லிட்டு அந்த இங்கிலாந்துக்காரன் முன்னாடி பண்ணின காலத்திலே உருவாக்கப்பட்டு இருக்குது. ஆக்சுவலி இங்கிலீஷ்ல தான் இந்தியா போட்டு விடுறேன் பாருங்க, இங்கிலீஷ்ல தான் இந்தியா, ஹிந்தியில பாரத் தான். சரியா, அப்போ நம்ம ஹிந்தி தான் பேச போறோம். ஏன்னா சொர்க்கத்திலுமே ஹிந்தி தான் இருக்கும் சத்தியுகத்துல. அப்போ இது வரைக்கும் நம்ம இந்தியான்னு சொல்லிட்டு தான் சொல்றோம். வெளிநாடுகள்ல இந்தியான்னு தான் சொல்றாங்க. பாரத்துங்கிறது நம்ம ஹிந்து மொழியில பாரத்ன்னு சொல்றோம். இந்துஸ்தான் கூட அந்த துவாபர யுக சம்திங்ல தான் வரும். மற்றபடி அந்த நார்த் இந்தியா ஃபுல்லாவே படிப்பறிவு இல்லாம தான் இருக்கு. நிறைய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இருந்தாலும் அவ்வளவு கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்ச பாரதத்திலே எஜுகேஷன் ரொம்ப லோவா தான் இருக்கு.
நார்த் இந்தியன்ஸ் சுத்தமா படிப்பே இல்லாம நிறைய பேரை நான் பார்த்துருக்குறேன். ஒரு சில நல்லா படிச்சவங்களும் இருக்கிறாங்க. அப்போ அந்த அப்படிப்பட்ட மக்கள் வந்து இப்பவும் பாரத் தான் சொல்றாங்க. அப்போ அது சுப்ரீம் கோர்ட்ல அந்த மனுலாம் தாக்கல் பண்ணி எடுத்து நிறைய சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இத முன்னாலேயே பாபா சொல்லிட்டாரு, பிரம்மகுமாரிகள் ரீதியாக முரளிலேயே சொல்லிட்டாரு, பாரத் என்கிற பெயர் தான் இருக்கும்னு சொல்லிட்டு. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். சரி, அப்போ அந்த சுப்ரீம் கோர்ட்ல அப்போ இப்ப இருக்குல்ல, இப்போ சுப்ரீம் கோர்ட்ல வந்து சட்டம் பிறப்பிக்கப்பட்டு இந்தியா எனும் பெயரை வந்து பாரத்ன்னு மாத்துவாங்க. ஏன்னா இப்போ அந்த தேசிய கொடிலாம் இருக்குல்ல, அந்த ஃபிளாக்லாம் இருக்குமாங்கிறதுலாம் ப்ராப்பரா தெரியல. அது இப்போ அந்த முன்னாடி உள்ள அந்த பழைய 1 ரூபா 2 ரூபா காயின் 5 பைசா காயின்லாம் பாருங்க, இன்னும் ரொம்ப டீப்பாலாம் எடுத்துட்டு போனீங்கன்னா இப்போ அந்த மன்னர்கள் காலத்தில் உள்ள மன்னர்களுடைய முகம் பொறிக்கப்பட்ட நாணயங்களே இருக்கு. ரூபாய் நோட்டுகள்ல வரல. ஆனா மன்னர்கள் இப்போ எல்லாமே பேன் பண்ணி இப்போ காயினே ரொம்ப செல்லுபடி ஆகாது. 5 பைசா 10 பைசாலாம் செல்லுபடி ஆகாது. அப்போ 1 ரூபா 2 ரூபா காயின்லாம் முன்னாடிலாம் பாருங்க, மன்னர்களுடைய முகம் பொறிச்ச அந்த காணயங்கள் நாணயங்கள்லாம் இருக்கு. அப்போ அன்றைய காலத்துல அப்போ இருக்கக்கூடியதுல மேபி ஸ்ரீமன் நாராயணருடைய போட்டோ முகம் பொறிச்சு வைக்கலாமா இருக்கும். அப்போ அந்த சேர சோழ பாண்டியர்களுக்குன்னு சொல்லி பிளாக் இருக்குல்ல, அப்போ அதே பிளாக் மாதிரி நம்ம பாரதனுடைய கொடி இருக்கு பார்த்தீங்களா, நான் காட்டுறேன் பாருங்க. அந்த மேல சிவப்பு, சென்டர்ல வெள்ளை, அதுக்கப்புறம் கீழே வந்து ப்ளூவோ அல்லனாக்கி கிரீனோ இருக்கும். அப்போ இந்த கொடி அமைப்புகள் தான் இப்போ நம்ம இந்தியாவுக்கு ஃபாலோ பண்ணிடுறோம், பாரத்ன்னு சொல்லி வச்சிருக்கிறோம். அப்போ பாரத்ன்னு வரும்போது அந்தந்த நாட்டினுடைய அந்த ஸ்ரீமன் நாராயணனுடைய போட்டோ வச்ச கொடிகள் மேபி வரலாம். ஏன்னா பக்தி தான் ஒளியுத. அப்புறம் கொடியெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? சரியா? அப்போ அந்த இப்ப இருக்கிற அந்த கொடி அமைப்புகள், அந்த பெயர்கள் எல்லாமே டோட்டலா சேஞ்ச் ஆகுது. இது நம்பர் 1 பாயிண்ட். சரி, அப்போ நம்ம இந்த பயிற்சிகள் எடுக்கிறோம் பிரம்மகுமாரிகள். இப்போ நீங்க நியூ வியூவர்ஸா இருப்பீங்க இந்த வீடியோ பாக்குறவங்க, இல்லைன்னா நம்ம நாலேஜ்ல வந்து இப்பதான் புதுசாக பாபாவுடைய 7 days கோர்ஸ்லாம் மற்ற நபர்கள்ட்ட எடுத்துட்டு இந்த வீடியோ நீங்க வாட்ச் பண்ணலாம், பார்க்கலாம். அப்போ நீங்க இப்படி பாக்குற டைம்ல அப்போ இந்த ஞானத்துல என்ன இருக்குங்கன்னு நம்ம ஒரு இமேஜின் பண்றோம். நம்ம இந்தியாங்கிறத மறந்து இதையுமே நம்ம ஒரு பயிற்சியாகவே நம்ம பண்ற மாதிரி இருக்கும். நான் பாரதத்துல இப்படி இருக்கிறேன், நான் பாரதத்துல நான் இந்த மாதிரி ராஜ்யம் செய்யறேன், இதையுமே நீங்க நினைக்கிறது சரியா இருக்கும். ஏன்னா பாபாவே சொல்லிட்டாரு முரளியில. அப்போ பாரத் என்கிற பெயர் தான் இருக்குமா. அப்போ இதான் முதல் பாயிண்ட். அப்போ இப்ப இருக்கிற இந்தியா மறைந்து விடும். இது சுப்ரீம் கோர்ட்ல முன்னாடியே அவங்க நரேந்திர மோடி பிஜேபி காரங்க பாரதிய ஜனதா பார்ட்டியே முன்னாடியே மனுலாம் தாக்கல் பண்ணி கொண்டு வந்திருக்கிற மாதிரி தான் இருக்கு. மாத்தினாலும் மாத்தாட்டாலும் கூட இது வந்து தி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா பாரத்ங்கிற நேம்ல தான் வரவும் போகுது. டோட்டலாவே அதனுடைய குடியரசு அமைப்புமே அப்படிதான் வரும். சரி, இப்பவும் நார்த் இந்தியாவில் அப்படிதான் பேசிக்கிறாங்க பாரத்ன்னு. ஏன்னா ஹிந்திக்காரங்க தான் அவங்க பெரிய லெவல்ல இருக்கிறாங்க. அப்போ ஹிந்திக்காரங்க உருவாக்குறது தான். ஏன்னா எல்லா நாடுகளுமே அழிஞ்சிரும். பாரதத்துல ஒரு கண்டம் மட்டும் இருக்கும். அப்ப அந்த கண்டத்துல ஹிந்திக்காரங்க மட்டும் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய கண்ட்ரோல்ல அவங்க என்ன பேர் வைக்கிறாங்களோ அதுதான். ஏன்னா மற்ற நாடுகள் கூப்பிடுறதுக்கு தான் உங்களுக்கு இந்தியா. பாரதவாசிகளே இருக்கும்போது அதை இந்தியான்னு கூப்பிடுறது அது தென் பக்கத்தோட முடிஞ்சு போச்சு. அப்போ வட மாநிலங்கள்ல தான் வரவும் போகுது சொர்க்கம். அப்போ பெயர் மாறும் பாரத்ன்னு சொல்லிட்டு. ரெண்டாவது பாருங்க, 2059 பாரதத்துல உத்தரப்பிரதேசத்துல 9 லட்சம் பேர் மட்டும்தான் உயிரோட இருப்பாங்க. இதை நான் போட்டோ காட்டுறேன் பாருங்க. இந்த ஒரு தீவு மாரி இருக்கும். சரியா? இப்படி ஆனா கடலுக்கு சென்டர்ல ஒரு குறிப்பிட்ட ஏரியா மக்கள் மட்டும்தான் இருப்பாங்க. அப்போ ஒட்டுமொத்த பாரதமும் ஒரு பெரிய நிலப்பரப்பா இருக்குமானாக்கி இல்லை, அப்படிலாம் இல்லை. மற்றபடி 40 ஏக்கருக்கு நமக்கு அரண்மனைகள்லாம் ஒவ்வொரு ராஜாக்களுக்கும் இருக்குன்னு பாபா சொல்லியிருந்தாலும் கூட அந்த அமைப்புகள் வந்து ரொம்ப அளவுல நிலப்பரப்புகள்லாம் இருக்காது. ஏன்னா ரொம்ப அளவுல நிலப்பரப்பு இருந்தா இப்ப இருக்கக்கூடிய அந்த 9 லட்சம் பேர் மக்கள் தொகை வந்து அப்போ இன்னும் அதிகமாகிற மாதிரி காட்டும் ரெக்கார்டுல. அப்போ அப்படிப்பட்ட ரெக்கார்ட்லாம் கிடையாது. கொஞ்சம் ஒரு ஏரியாவில் மட்டும். சரி, அது எந்த ஏரியாங்கிறது இதுல ஒரு லிஸ்ட்ல வரும், நான் சொல்றேன். சரி, அப்போ நம்ம பாரதத்துல வந்து உத்தரப்பிரதேசத்துல ஒரு 9 லட்சம் பேர் இருப்பாங்க. சரி, அப்போ இது வந்து பைபிள்ல இருக்குதா இல்லையான்னு நீங்க கேட்டீங்கன்னா இருக்கு. பைபிள்ல நான் முன்னாடி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்ப நான் லேட்டஸ்டா வீடியோவில் பைபிள் சம்பந்தமா கிளாஸ் எடுத்தா நம்ம சொல்லலாம். எப்படி இருக்குது அப்படின்னா, சியோனின் கோட்டையை கட்டுறதுக்கு 9 லட்சம் செங்கல் வேணுமா. இப்பவும் பாருங்க, நம்ம இந்து மதத்துல என்ன ஒண்ணு சொல்லுவாங்க, கல்கி அவதாரம் இருக்குல்ல, அந்த மகாவிஷ்ணுடைய 10 ரூபங்கள் இருக்குல்ல, 10 அவதாரங்கள்,
மச்ச, கூர்ம, வாமன, வராக, பல்ராம, ராம, கிருஷ்ண, கல்கின்னு சொல்லிட்டு 10 அவதாரங்கள் இருக்குல்ல. அதுல கடைசி 10வது அவதாரத்தை பாருங்க, 9 லட்சம் பேர் அசுரர்களை அவருடைய வாளுக்கு இரையாக்கி தெய்வீக நிலை அடைய வச்சு அவங்கள தன்னோடு போருக்கு அழைச்சிட்டு போவார். யார் போவார்? கல்கி அவதாரத்தில் விஷ்ணு பகவான் வந்து அதை பண்றாரு. சரி, அப்போ அங்கேயுமே அது 9 லட்சம் தான் காரணம் காட்டுது. இப்பவும் பாருங்க, மதுபன்ல கிட்டத்தட்ட 9 லட்சத்துக்கு மேல, கிட்டத்தட்ட 20 லட்சம் பேருக்கிட்ட அந்த பாபாவனுடைய அந்த சென்டர்ல வந்து அந்த சரண்டரா இருக்கிறாங்க. ஏன்னா 160 நாட்டுல பிரம்மகுமாரிகளுடைய லிஸ்ட் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச சிங்கப்பூர்ல 10 பேருக்கு மேல சரண்டர்லாம் இருக்கிறாங்க. ஒரு சில ஒரு 3-4 பேர் நிமித்த சகோதரிகள் தான் இருந்தாலும் கூட ஒரு 10 பேராவது. இப்போ ஒரு நாட்டுக்கு 10னா இப்ப என்ன ஆச்சு? அதுவே நிறைய வந்துடும். சரி, அப்போ அங்கேயுமே பிரம்மகுமாரிகள் அப்ப நிறைய சென்டர் மட்டும் கிடையாது, அதாவது நிறைய நாடுகள் மட்டும் கிடையாது, சென்டர் அமைப்புகளுமே பிராஞ்சாக நிறைய இடங்கள்ல குட்டி குட்டியாட்டு அவங்க கீதா பாடசாலை மாரி கொண்டு வந்துட்டாங்க. அப்போ நிறைய இடங்கள்ல அந்த நிமித்த சரண்டர்னா அப்போ டோட்டலா சரண்டர் ஆனவங்களா? அப்படி கிடையாது, நான் கூட சரண்டர் தான். அப்போ நான் பெருசா சென்டர்ல நமக்கு பெரிய ஒரு இது கொடுக்கல. நம்ம மதுபன் 2 தடவை போயிருக்கிறோம், இருந்தாலும் கூட நம்ம அங்க சரண்டர் மாரி இருந்து அப்போ பெரிய சர்வீஸ்லாம் பண்ணல. இப்போ அந்த திருநெல்வேலியில ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 பேர்கிட்ட இருக்கிறாங்க. கன்னியாகுமரியில பார்த்தீங்கன்னா அங்க ஒரு 70 பேர்கிட்ட இருக்கிறாங்க. அப்போ இதுல எத்தனை பேர் சரண்டர் இருக்கிறாங்க? இன்னும் கேட்டீங்கன்னா அதுல ஒரு 30 பேர் வேணா சரண்டரா இருப்பாங்க திருநெல்வேலியில. அப்போ இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு 10 பேர் இருப்பாங்க கன்னியாகுமரியில. அப்போ இப்படிப்பட்ட சரண்டர் லிஸ்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்பவுமே 20 லட்சம் பேர்கிட்ட சரண்டர் இருக்கிறாங்க பிரம்மகுமாரிகள் அமைப்புல. அப்போ அதுல அந்த 20 லட்சம் பேருக்கு கூட மேபி என்னவாகலாம், அவங்க அங்க அட்வான்ஸ் பார்ட்டியாக பிறந்து அவங்க வயிற்றுல பிறக்கக்கூடியவங்க வந்து 9 லட்சம் அவங்க மூலமாக உலகத்தினுடைய காலகட்டங்கள் வந்து அந்த ஸ்ரீமன் நாராயணனுடைய கிங்டம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அததான் சொல்றாங்க. அப்போ உத்தரப்பிரதேசத்துல இருக்கும். அப்போ நான் இதுலயுமே சொல்லி நான் கொண்டு வரும்போது சொல்றேன், அது நான் இருக்கல. நான் இப்போ உங்களுக்கு சைட்ல போட்டோலாம் காட்டுறேன் பாருங்க. நம்ம அந்த உத்தரகாண்ட் உத்தரப்பிரதேசம்னு ஒரு ஏரியா இருக்கு. அந்த ஏரியா அமைப்புகள்ல தான் அது வரும். ஏன்னா அதுதான் உலகத்தினுடைய உப்பர்னா மேட்டு பக்கம். ஏன்னா ஒட்டுமொத்த உலகமும் அந்த அணுகுண்டுலாம் ரஷ்யா அமெரிக்கா போட்டுட்டா அப்போ டோட்டலா அந்த நம்ம பாரதத்தினுடைய ஒரு சில பகுதிகள் தான் அந்த, ஏன்னா முழுக்க கடலால் சூழப்படுதுனாக்கி அந்த உலகத்தினுடைய அந்த ஒரு இடம் மட்டும்தான் உயர்வான பகுதி. அப்போ அது என்ன பகுதிங்கிறத நான் இதுல கண்டினியூவா வரும்போது சொல்றேன். சரியா? சிம்பிளா நம்ம தெரிஞ்சுக்கொள்ளுமா, பாபா சொன்னதுதான் நமக்கு. 3வது பாயிண்ட் பாருங்க. அப்போ 2059 பாரதத்துல உத்தரப்பிரதேசத்துல காமம் இல்லாம 2 குழந்தைகள் மட்டும் பெற்றுக்கொள்வாங்களாம். அப்போ நான் இதுல 2வது பாயிண்ட்ல பாருங்க. அப்போ உலகம் வந்து நோய்கள், கடல் சீற்றம், உலகப்போர்கள், பஞ்சம், பட்னி என இனி வரும் காலங்கள்ல அந்த 800 சில்லற மக்கள் தொகையானது 9 லட்சமாக குறையும். இப்ப இருக்கிற மக்கள்லாம் காணாம போவாங்க. அப்போ 9 லட்சம் பேர் தான் இருப்பாங்க. அதான் சொல்றாங்க. அப்ப பாருங்க, இனி உத்தரப்பிரதேசத்துல பாரதத்தில் 2 குழந்தைகள் மட்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என சட்டம் பிறப்பிக்கப்பட்டுடுச்சு. பாருங்க, அது அந்த எந்த இடத்துக்கு வருதுன்னு பேரை கொண்டு கூட மென்ஷன் பண்ணி இருக்கிறாங்க சிங்கப்பூர்ல. அவங்க சொன்னதான் நமக்கு போட்டோ மாதிரி கொடுத்துருக்கோம். உத்தரப்பிரதேசம் தான் வருது இந்த ஏரியாவில். அப்ப அங்க பாருங்க 2 குழந்தைங்க மட்டும் தான் பெற்றுப்பாங்க. இப்ப அவரு யோகி ஆதித்யநாரா ஏதோ ஒருத்தர், அவரு தான் அந்த காவி ஆடையெல்லாம் கொடுத்துக்கிட்டு அவரு பிஜேபி நரேந்திர மோடி மாரி ஒருத்தர் சுத்திட்டு அலைகிறாரு. அங்கமே பாருங்க, இப்போ அவரு இப்போ ஒரு இது எலெக்ஷன்லாம் அவரு மறுபடியும் ஜெயிச்சிருப்பாரு போல. நம்ம இதுல மு க ஸ்டாலின் ஜெயிச்சிருப்பாரு, அங்க ஒரு சிஎம் மாரி வச்சிருக்காரு உத்தரப்பிரதேசத்துல. அப்போ அந்த உத்தரப்பிரதேசத்துல அவருடைய நிலை பாருங்க. அங்க அரசு வந்து தன்னுடைய மானியத்தை கொடுக்கணுமா. மானியத்தை கொடுக்கணும்னா நீ ஒரு வீட்டுக்கு ஆணோ பெண்ணோ இல்ல 2 ஆணோ இல்ல 2 பொண்ணோ நீ பெத்துக்கணும். 2 குழந்தை பெத்துக்கிட்டா உனக்கு அரசு கொடுக்கக்கூடிய மானியத்தை நான் கொடுப்பேன்னு சொல்றாரு அவரு யோகி ஆதித்யநாத். அவர் என்ன ஆளுங்கிற எனக்கு ப்ராப்பரா தெரியல. பிற்காலத்துல அவரை பற்றி வேணா வீடியோ போட முடிஞ்சுன்னா போடும். அப்போ அவரு வந்து அப்படி ஒரு சட்டங்களை கொண்டு வராரு. அப்போ இன்னும் கேட்டீங்கன்னா அந்த சைனா அமைப்புகள்லாம் பாருங்க, அங்க இப்பெல்லாம் மக்கள் தொகை அப்படி டோட்டலா பாப்புலேஷன் டிக்ரீஸ் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ நீங்க அந்த வேர்ல்டு பாப்புலேஷன் அந்த டைம்லாம் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு, டைமிங் ஒன்று அப்டேட் ஆகிட்டு இருக்கும் பாருங்களேன். இந்த கொரோனா அப்டேட் மாதிரி ஆகிட்டு இருக்கு. அதுல பாருங்க இந்தியா நம்பர் 1ல வந்துட்டு, நம்பர் 2ல சைனா இருக்கு. சைனால டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது. எல்லா நாட்டுக்கும் குழந்தை பிறக்கிறது கூட்டிகிட்டே போகுது, சைனாவில் குறைஞ்சிட்டே போகுது. சைனாக்காரங்க மூலமாக கொரோனா பரப்பப்பட்டு பிரச்சனையாச்சு, அதுவும் ஒரு ப்ராப்ளம் தான். அப்போ இப்போ எப்படி டிக்ரீஸ் ஆகுங்கிறது கூட பர்சனலான அனௌன்ஸ்மெண்ட் சைனா பண்ண மாட்டேங்க, அமைக்க எடுத்துக்கிட்டு இருக்கு.
அப்போ இப்படி மக்கள் தொகைகள் குறைஞ்சிக்கிட்டு வருது. அப்போ சைனாவில் கூட நீங்க இனி நிறைய குழந்தைகள், ஜப்பான் நினைக்கிறேன், குழந்தைகள் நிறைய பெற்றுக்கிட்டா உங்களுக்கு நிறைய உதவிகள் செய்யுமா. ஆனா அந்த உத்தரப்பிரதேசத்துல அந்த ஏரியாவில் 2 குழந்தைங்க தான் பெத்துக்கணும், அதிலே ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் உத்தரப்பிரதேசம் தான் வருதுன்னு. ஆனா அப்ப நிறைய விஷயங்கள் நிறைய பேர் சொல்றாங்க, ராஜஸ்தான்ல மவுண்ட் அபுல பாபா வர்ற அந்த ஏரியாவில தான் நிறைய பில்டிங் இருக்குது, நிறைய விஷயம். அதுவுமே மலை மேலதான் ராஜஸ்தான் இருக்குது. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய அந்த நம்ம பாரதத்துல இருக்கக்கூடிய அதிக நிலப்பரப்பு உள்ள ஏரியாவே ராஜஸ்தான் தான், வேற எதுவும் கிடையாது. பாப்புலேஷன்ல வேணா மற்ற இது டெல்லி, உத்தரப்பிரதேசம் சம்திங் வந்தாலும் கூட அதிக நிலப்பரப்பு உள்ளது ராஜஸ்தான் தான் காட்டுது. டிஸ்ட்ரிக்ட் லெவலில் அதிக நிலப்பரப்பு கொண்டது எங்கள் திருநெல்வேலி. அதிக ஃபுல்லாக இடம் பிளாங்காக தான் கிடக்கும், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் டிஸ்ட்ரிக்ட் லெவலில். அப்போ இப்பவுமே அவர் அந்த சட்டத்தை கொண்டு வந்துட்டார். அப்போ அவர் யோகி ஆதித்யநாத் ஆட்சியில் இருப்பாரா என்னது எதுன்னு தெரில, சின்ன வயசு தான் அவருக்குமே. இருந்தாலும் கூட அந்த சட்ட அமைப்புகள் மற்ற டிஸ்ட்ரிக்டோ ஸ்டேட்லேயோ கொண்டு வரல பெருசா. அப்போ அந்த ஏரியாவில் அவர் அழகாக கொண்டு வந்திருக்கிற 2 குழந்தை பெற்றுக்கிட்டா நீங்கள் உங்களுக்கு அரசு கொடுக்கும் மானியம் இலவசம்னு சொல்லியிருக்கிறார். அப்போ இது எங்கன்னா சத்தியுகமாகி அந்த ஏரியாவுக்கு தான் வரும். ஏன்னா ஒன்று விட்டா ஒன்று என்னென்ன இது அந்த காலத்திலே. ஏன்னா 89 வருட அந்த முரளி, 89 வருட சிவஞானத்தினுடைய அந்த 100 வருட சங்கமயுக காலத்துல இறைவன் இது அந்த காலத்திலேயே முரளிகள்ல சொல்லி வச்சுட்டாரு. இன்னும் கேட்டீங்கன்னா அந்த கொரோனா வர்றத இறைவன் முன்னாடியே கூட சொல்லி இருக்கிறார். இது 1983 84 நான் படிச்சு அந்த பீரியட்ல வந்தது. இப்போ லேட்டஸ்டா நான் நாலேஜுக்கு வந்த பிறகு சொல்லியிருந்தாங்க பாபா சிவபாபா. அப்போ அவரு என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, இப்ப கொரோனா வர்ற இப்போ 2019 2020 கொரோனா வந்தாங்களாங்க. அதை முன்னாடியே கிட்டத்தட்ட அதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட ஒரு 34-35 வருஷத்துக்கு முன்னாடி பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல கடவுள் சொல்லியிருக்கிறார், மிகப்பெரிய உயிர்கொல்லி நோய் ஒண்ணு இந்த உலகத்துக்கு வரும், அதுல நிறைய பேர் மாட்டுவாங்க, நீங்க மாட்டிராதீங்க, பிரம்மகுமாரிகள் நீங்க மாட்டிராதீங்க. அந்த அந்த உயிர்கொல்லி நோய்களுக்கு பிறகு மறுபடியும் உலக நாடகம் நகரும். இது எவ்வளவு பெரிய பாயிண்ட். இதை நான் பாபா நாலேஜுக்கு வந்த புதுசுலேயே நான் படிச்சிருக்கிறேங்க. 2017 நினைக்கிறேன் நான் படிச்சிருக்கிறேன். ஆனா இது 1984 கடவுள் சொல்லிட்டாரு. இப்படி எல்லாமே முன்கூட்டியே பைபிள்ல சொல்லுவாங்கல்ல, பழைய ஏற்பாட்டுல சொல்லுவாங்க, புதிய ஏற்பாட்டுல சொல்ற கதைகள் அமைப்புகள் எப்படி வரும்னா, இதை யோவானின் தீர்க்கதரிசி பழைய ஏற்பாட்டுல முன்னாடியே சொல்லியிருப்பாரு, அதை இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில சொல்லுவார். அப்போ யோனாவின் தீர்க்கதரிசி, தாவீது தீர்க்கதரிசி அங்க சொன்னது இங்க நடக்கும், அங்க சொன்னது இங்க நடக்கும், அது இதுதான். அப்ப இறைவன் முன்னாடி, ஏன்னா அந்த உலக விநாசங்களுமே 1936 1937 சம்திங்ல பிரம்மபாபா சரீரத்துல சிவபாபா சொல்றதுமே அவருக்கே மாயையாக தான் இருந்துச்சு. ஏன்னா 1936 சம்திங்க்கு பிறகுதான் 1வது வேர்ல்டு வார் வந்துச்சு. அப்போ அப்படி நிறைய குழப்பங்கள் இருக்கிற ஒரு தருவாய். அப்போ 2 குழந்தைங்க தான் பெத்துப்பாங்கன்னா சத்தியகுமாயி சொர்க்கத்துல 2 குழந்தைங்க தான் இருப்பாங்க. இது எந்த முஸ்லீம் கிறிஸ்தவனுக்கும் தெரியாது, இது இறைவன் கொடுக்குற ஞானத்துல தான் இருக்கும். அது பிரம்மகுமாரிகள் ஒரு ஆணும் பெண்ணுமா பிறப்பாங்க நாராயணருக்குங்கிறாங்க, அது சம்திங் எனக்கு எப்படின்னு தெரியல. ஆமா, அப்போ பாருங்க, அப்போ இப்போ இருக்கக்கூடிய அந்த இது நிறைய குழந்தைங்களை பெற்றுக்கிட்டு, ஏன்னா எங்க தாத்தா பாட்டிக்கெல்லாம் 9 குழந்தை 8 குழந்தை. அப்போ தாத்தா பாட்டியோட சேர்த்து ஒரு ஒரு உறுப்பினர்களே 10-11 பேர் இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு நெல்லு சோறே பார்க்க முடியாது, கூரவகாடி கஞ்சி தான் குடிச்சிக்கிட்டு இருந்தாங்களாம். அப்போ பாருங்க, அப்போ தனக்குக்கும் தான் மனைவிக்கும் சாப்பிட்றதுக்கே சாப்பாடுகள் கிடையாது. ஆனா அவங்க ஏன் இத்தனை பிள்ளைங்களை பெற்றுக்கிட்டாங்க? விகார கொடுமையால தான். இல்லை அங்கே அந்த டைம்ல சேஃப்டிக்கு அப்படிலாம் கிடையாது. அப்போ பிரம்மகுமாரிகளும் எடுத்தாக்கி பூ போட்டு வழிபடணும் பிரம்மகுமாரிகளை. பிரம்மச்சரியத்திலேருந்து சாதனை பண்ணி காட்டி இருக்கிறாங்க பிரம்மகுமாரிகள். இது பெரிய விஷயம் இல்லையா? கலியுகத்தின் இறுதியில வேற அந்த சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு, நானும் கூட. அப்போ 8-9 குழந்தைங்கிறது ரொம்ப சீப்பான ஒரு திங்கிங் ப்ராசஸ். எவ்வளவு சீப்பா இருந்தா அவரு பாருங்க, ஒரு குழந்தை 2 வருஷத்துக்கு இடையில தான் ஒரு குழந்தை பிறக்கும். ஏன்னா இப்பவும் வீடுகள்ல 2 வயசு 3 வயசு டிஃபரெண்ட்ல தான், 1 வயசு டிஃபரெண்ட்லாம் ரேரு தான். அப்போ அவர் 9 குழந்தை. என் தாத்தா மட்டும் கிடையாது, இங்கனோடி உள்ள ஏரியாவா இருக்கலாம். இப்போ ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி எல்லா தாத்தா பாட்டியும் காமெடி தான் பண்ணி வச்சிருந்தாரு. இப்பதான் கொஞ்சம் நாகரிக வளர்ச்சின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கண்ட்ரோலா இருக்கிறாங்க. அப்போ அவங்க 9 குழந்தை பெற்றுக்கிட்டாருன்னா 2 வருட இடைவெளியில தான் ஒரு குழந்தை வருவனா, அப்போ 18-19 வருஷம் தான் வாழ்க்கையை காமத்திலே தாத்தா பாட்டி தொலைச்சிருக்காங்கன்னு அர்த்தம். எவ்வளவு அசிங்கமான வாழ்க்கை. சரி, அப்போ பாருங்க, அப்போ 2059 தர்மயுகத்துல பாரதத்துல தெய்வீக சிலை வழிபாடு இந்து கிறிஸ்தவ முஸ்லிம் எந்த மதமும் இருக்காது. ஆதி சனாதன தர்மம் எனும் ஒரு
குடை ஆட்சி மட்டும், ஒரு குடை ஆட்சி தான் இருக்கும். அப்போ இப்ப பாருங்க, அந்த வழிபாடு இந்த வழிபாடுன்னு பாருங்க, எவ்வளவு மதங்கள் இருக்கு பாருங்க. இந்த மதத்துல நிறைய மதங்கள், இதுல எதுவுமே இருக்காது, எல்லாமே புட்டுக்கிட்டு போயிடும். எல்லாம் ஐயா வழின்னு ஒரு வழி இருக்கு. அதுல அழகா சொல்றாரு ஐயா, பள்ளி வாசல் சர்ச்சு போகுதடா கடலுக்கேன்னு ஐயா சொல்றாரு. எல்லாம் போயிடும். பள்ளிவாசல் சர்ச்சு மசூதி போகுதடா கடலுக்கேன்னு இருக்குங்க ஐயா வழி ஏட்டுல எழுதி வச்சிருக்கிறாரு. அதை படிச்ச பிறகுமே நிறைய பேருக்கு அதை திங்க் பண்ணணுங்கிறது இல்லை. ஆனாலும் இப்ப சாமி கும்பிப்போம்னு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க அங்க இது திருப்பதி போயிட்டு வந்திருக்கிறாங்க. எதுக்கு போனாங்கன்னு தெரியல. அங்க போயிட்டு வந்தவொடனே அவருக்கு நிறைய லாபம் கிடைச்சுதான். அவரு சொல்றாரு என்கிட்ட, நிறைய லாபம் கிடைச்சதுன்னு சொல்லிட்டு. அங்க இருக்கிறது பிரம்ம பாபாவினுடைய நினைவுல ஏதோ ஆந்திரா சம்திங்ல கொண்டு வச்சிருக்கிறாங்க. பிரம்ம பாபா நினைவு தான். ஆமா. அப்போ அங்க ஆதி சனாதன தர்மம்னு ஒண்ணு இருக்கும். எங்க தர்மயுகத்துல, சொர்க்கத்துல ஒரே ஒரு தர்மம் தான் இருக்கும், ஒரே ஒரு நிலை தான் இருக்கும். ஒரு கூட ஆட்சி முறை தான் இருக்கும். ஸ்ரீமன் நாராயணருடைய ராஜ்யம் இருக்கும். அப்ப அங்க ஆதி சனாதன தர்மம்னு ஒண்ணு இருக்கும். சனாதனம் அப்படின்னா சமாதானம்னு அர்த்தம் தமிழ்ல. சரி, அப்ப ஆதி சமாதான தர்மம், தர்மம்னா மதம். அங்க ஒரு குரூப்பு இன மக்கள் இருப்பாங்க, ஜாதிகாரங்க இருப்பாங்க. அப்போ ஆதினா ஆதி நாராயணர் இருப்பாங்க. சரி, ஆதி மனிதர்கள் மாதிரி இருப்பாங்க. ஏன்னா அங்க 9 லட்சத்துல இருந்தும் உலகமே ஸ்டார்ட் ஆகுதுன்னா இப்ப இருக்கிற எவ்வளவு க்ரௌட் இருக்கு. இங்க பாப்புலேஷன்ல டோட்டலா டிஸ்குவாலிஃபைடு பண்ணி எலிமினேட் பண்ணி இறைவன் அனுப்பிடுவார். பொங்கடா எல்லாரும் அங்கன்னு சொல்லிட்டு. அப்போ இறைவன் கொண்டோட கையெல்லாம் கூட்டு போயிடுவார். அப்போ ஒரே ஒரு குரூப் மக்கள் தான் இருப்பாங்க. அங்க எந்த தெய்வீக சிலை வழிபாடும் இருக்காது. இந்திசம், கிறிஸ்டியானிட்டி, முஸ்லிம்ஸும் எந்த ஒரு ஈசமும் இருக்காது. எல்லா ஈசமும் போயிடும். எல்லாருடைய உடலும் மண்ணுக்கு போயிடும். ஆத்மாவை இறைவன் கொண்டு போயிடுவாரு. அப்போ அந்த ஒரு குரூப் இருக்குங்கிறது சொல்றாங்க. அப்போ ஆதி சனாதன தர்மம்னு ஒரு குரூப் இருக்கும்னு சொல்லிட்டு, அப்போ இதை நம்ம மனசுல வச்சுக்கணும். அப்ப நம்ம அந்த சக்கரம் சுத்தும் போது, ஸ்ரீமன் நாராயணர் பயிற்சி எழுதும்போது நான் சனாதன தர்மத்துல இருக்கிறேங்கிற அந்த ஒரு ப்ரிப்பரேஷனும் ஒரு ப்ராக்டிஸும் நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா முடிப்போம். அடுத்தது பாருங்க, அப்ப 2059 பாரதத்துல உத்தரப்பிரதேசத்துல ராணுவ அதிகார சட்டம் தான் இருக்கும், ராணுவ கண்ட்ரோல் தான் இருக்கும். சரி, இப்போ அந்த அரசியல் அமைப்பு சட்டம் அது இதுன்னு நிறைய சட்டங்கள்லாம் எடுத்துட்டு வராங்கல்ல. இப்போ எல்லாமே ஒவ்வொரு இடங்கள்ல அவங்க பெரிய பிரைம் மினிஸ்டர் நியமிச்சிருக்கிறாங்க, பிரதமர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு கீழே சீஃப் மினிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, அவங்களுக்கு கீழே மினிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, அவங்க கீழே ஒவ்வொரு குட்டி குட்டி இது மாதிரி வச்சிருக்கிறாங்களே. இப்போ அதே போல இருக்கிற இப்ப இருக்கிற அந்த ராஜ்ய முறைகள் எல்லாமே ஒளிஞ்சு அங்க என்ன ஆயிரும் அப்படின்னாக்கி மிலிட்ரி கண்ட்ரோல்ல போயிடும். சரியா, மிலிட்ரி ராணுவ ஆட்சி மாதிரி இருக்கும். சிங்கப்பூர்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாருமே மிலிட்ரி மான் தான். அங்க 1 வருஷம் 2 வருஷத்துக்கு என்ன பண்றாங்க, மிலிட்ரி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருவாங்க. ஏன்னா அந்த எக்ஸ்போக்கே உலகத்தின் நம்பர் 1 நம்பர் 2 இடத்துல இருக்கிறது சிங்கப்பூர் எக்ஸ்போ. அந்த சிங்கப்பூர் குறைந்த பீப்புள் பாப்புலேஷன் தான் இருக்கு. இப்போ நம்ம சென்னையில இருக்கிற பாப்புலேஷன் கிட்டத்தட்ட 3-4 கோடி கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். சென்னையினுடைய டோட்டல் பாப்புலேஷனே 2 கோடி கிட்ட வரும்னு நினைக்கிறேன். ப்ராப்பரா தெரியல, நான் இதை வேணா அதில் மறுபடியும் பின் பண்றேன் பாருங்க, ஃபர்கட் மெட்டீரியல். சரி, அப்போ பாருங்க, அப்போ அந்த நம்ம சென்னை அளவு கூட நிலப்பரப்பே கிடையாது, மக்கள் தொகையும் கிடையாது, வெறும் 60-70 லட்சம் பேர் தான் சிங்கப்பூர்ல உண்டு. அந்த மக்கள் எல்லா பெண்களை தவிர எல்லா சிறு குழந்தைகளும் பெரியவர்களும் அவங்களுக்கும் சொல்லி 2-3 வருடங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா மிலிட்ரி பயிற்சி கொடுப்பாங்க. அப்போ ஏன்னா ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி, ஒரு நாட்டினுடைய பாதுகாப்பு எதுல இருந்து தொடங்குதான், அவங்களுடைய அந்த மிலிட்ரி பவர்ல இருந்து தொடங்குது. அதை சிங்கப்பூரே சாதனை பண்ணி காட்டிட்டாங்க. எல்லாருக்குமே உடல் ரொம்ப பலமா இருக்கும், எல்லாருக்குமே ட்ரைனிங் பக்காவா 2-3 இயர் கொடுத்துட்டு அதுக்கு பிறகுதான் அவங்கள ஒரு சிங்கப்பூரியன் ஆக்கி PR ஆக்கி அந்தந்த நாடுகள் வச்சு செட்டில் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கு. மற்ற நாடுகள்லாம் எப்படின்னு தெரியல, ஆனா சிங்கப்பூர்ல அந்த ஃபார்முலாவை அவங்க யூஸ் பண்றாங்க. அப்ப மிலிட்ரி பவருக்கு இருக்கிற பவரை தான் அங்க வெளிப்படுத்துறாங்க. அதுதான் பாபாவே சொல்லிட்டாரு, ராணுவ கண்ட்ரோல்ல தான் இருக்கும். இது கூட எனக்கு இது உண்மையா எப்படின்னு தெரியல. அவங்க மன்மோகினி தாதி பிரகாஷ்மணி தாதின்னு நினைக்கிறேன். இது எனக்கு கேள்விப்பட்டதுதான். ஏன்னா பட்டின்னு சொல்லி பிரம்மகுமாரிகள் பேசும்போது சொல்லியிருக்கிறாங்க, மன்மோகினி தாதி பிரகாஷ்மணி தாதி இவங்க 2 பேரும் ஏதோ ஒரு இதுல பிறப்பாங்க. இவங்க வயிற்றுல பிரம்ம பாபா பிறப்பாரு. இவங்க மன்மோகினி தாதியும் பிரகாஷ்மணி தாதியும்
அங்க ராஜ்யத்தினுடைய அந்த மிலிட்ரி பவர் கொண்டவங்களுடைய வயிற்றுல பிறந்திருப்பாங்க. இவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணும்போது அந்த டைம்ல பிரம்ம பாபா வந்து அவங்க வயிற்றுல பிறப்பாங்க. அப்போ அங்க நார்மல் ராஜ்யம் வச்சிருப்பாங்க, அங்கேயும் அவங்க மன்னராட்சி முறையில வச்சிருப்பாங்க. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய அவரு அமித்ஷா இருக்கிறார், அமித்ஷா நரேந்திர மோடிலாம் இப்ப இருக்கக்கூடிய இதனுடைய பவர்ல இருக்கிறார், அவரு கண்ட்ரோல்ல மிலிட்ரி கண்ட்ரோல்லாம் இருக்கு. இப்போ பாருங்க, அரசியல்வாதியினுடைய கண்ட்ரோல்ல தான் போலீஸ் மிலிட்ரி எல்லாம் இருப்பாங்க. இவங்க அரசியல்வாதிகள் பாலிட்டிஷியன்ஸ் என்ன சொல்றாங்களோ அதுதான் மிலிட்ரியும் போலீஸும் ஃபாலோ பண்ணுது. அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த போலீஸ் சக்திக்கு சமமான அந்த மிலிட்ரி பவர் இருக்குல்ல, அப்போ அந்த கண்ட்ரோல்ல இருந்துதான் இப்படிப்பட்ட அரசியல் தலைமை அமைப்பு. ஏன்னா எல்லா ஸ்டேட்டும் காலியாயிரும். அப்ப அந்த உத்தரப்பிரதேசம் சம்திங்ல இருக்கும்போது அந்த ஏன்னா நாடகத்துக்கு யாரு வேணுமோ யாரு வேண்டாமோ அதை பிரபஞ்சம் அழகா டிசைட் பண்ணி வச்சிருக்கு. அது நமக்கே யோசிக்கவே தோணாது, அவ்வளவு அழகா நாடகத்தின் பாகங்கள் இருக்குதுன்னு தந்தை சொல்றாரு. அக்யூரேட்டா இருக்குமா, யாரை வேணாலும் ஏமாத்திரலாமா, பாபாவை கூட ஏமாத்திரலாமா, நாடக சக்கரத்தின் பாக அமைப்புகள் ஏமாத்த முடியாதுங்கிறாரு கடவுள். பாருங்க, அப்போ அந்த அளவுக்கு மிலிட்ரி கண்ட்ரோல்ல தான் இருக்கும். சரி, அப்போ மிலிட்ரி ஒரு குரூப் ஆப் அந்த ரவுண்டிங்ல சூழ்ந்துருவாங்க, எல்லா இடமுமே அழிஞ்சிரும். அந்த டைம்ல மிலிட்ரி இருந்து அவங்களுடைய கண்ட்ரோல்ல வந்து அங்க கொஞ்சம் மக்கள் உயிரோட சேஃப் ஆயிருவாங்க. அப்ப நான் ஏற்கனவே சொல்றது போல அந்த உத்தரப்பிரதேசம் உத்தரகாண்ட் அமைப்புகள் மேபி இருக்கலாம். இல்ல பிரம்மகுமாரிகள் சொல்ற போல அந்த பிரம்மகுமாரி, ஏன்னா அதுதான் அந்த தூய்மையின் அடையாளமாக ராஜஸ்தான் மேபி இருக்கு. அந்த ராஜஸ்தான்ல இருந்து வேணா அது மேபி டைவர்ட் ஆகலாம் சொர்க்கம். ஏன்னா அங்கதான் தெரியும் பிரம்மகுமாரிகள் அமைப்புல முதல்ல பிறக்கிறவங்க கிருஷ்ணர் ராதைங்கிறது தெரியும். மேபி அந்த பிரம்மகுமாரிகளுடைய அந்த வைப்ரேஷன்ல இருந்து வேணா மேபி வரலாம். சரியா, பிரம்மகுமாரிகள் சொல்றது கொஞ்சம் கொஞ்சம் மறைமுகமாக இருக்குதுன்னு சொல்றோம், நான் கற்று வைத்த ஞானத்தின் அடிப்படையில் சொல்றோம். அப்ப மிலிட்ரி பவர் இருக்கும். அப்போ 2059 தர்மயுகத்துல உத்தரப்பிரதேசத்துல தங்கத்தாலான மாளிகைகள் இருக்கும். சரி, அப்போ இனி பாரதத்துல உத்தரப்பிரதேசத்துல உள்ள சோன்போத்ரா மலைகள் உள்ள தங்க மலைகளாக மாறுமா. ஏன்னா பாபாவே சொல்லியிருக்கிறாரு, இப்ப அந்த சொர்க்கம் உருவாகிற இடத்துக்கு 12 கிலோமீட்டரோ 9 to 12 கிலோமீட்டர் தொலைவில், 9ல இருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் மிகப்பெரிய தங்க சுரங்கங்கள் வெடிக்குமா. அது வெடிச்சு உள்ள இருந்து தங்கமாக வைடூரியங்கள் கிரீன் கலர்லாம் வைரங்கள்லாம் வருமா, பாபா சொல்லியிருக்கிறார். அப்போ இப்படிப்பட்ட வைரங்கள்லாம் மேபி அந்த சத்தியுகத்தினுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு அங்க இருக்கக்கூடிய தேவி தேவதைகளுக்கு, ஏன்னா அங்கேயுமே பவர், ஏன்னா இப்பவுமே இருக்கு. நம்ம அது அந்த கிங்ஸ் காலத்திலே இருந்து வந்திருக்கு. பூமியில இருந்து எடுக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே கவர்மெண்ட்டுக்கு தான் சொந்தம். மற்றபடி அந்த வானத்திலிருந்து வரக்கூடிய நிறைய சொல்றாங்களா, இடி அடிச்சு ஒருத்தங்க வீட்டுல விழுந்து தங்கம் வருமா. அப்ப அந்த தங்கத்தை ஈனாத மாட்டு சாணியை போட்டு எடுத்து நம்ம கழுவி பார்த்தா தங்கம் இருக்கும். அப்படி வானத்துல இருந்து வர்றது வேணா விண்கற்கள் மூலமாக வேற மக்களுக்கு சொந்தமாக இருக்கலாம். பூமியில இருந்து வர்றது எல்லா பொருட்களுமே யாருக்கு சொந்தமா, அந்தந்த நாட்டினுடைய அந்த கவர்மெண்ட்டுக்கு தான் சொந்தம், அரசாங்கத்தினுடைய கண்ட்ரோல்ல தான் போகும். அப்ப அந்த டைம்ல அந்த ராணுவ ஆட்சியினுடைய கண்ட்ரோல்ல அந்த கவர்மெண்ட் இருக்கிறதுனால மேபி அந்த பூமியில இருந்து வர்ற அந்த தங்க சுரங்கங்கள் வெடிச்சு வரும்னா சத்தியுகத்துக்கு சொர்க்கத்துக்கு, அப்ப அது மேபி கண்ட்ரோல் அவங்க மேபி பிறக்கி எடுத்துருவாங்களா. சரி, அப்போ பாருங்க அந்த சொன் போத்ராங்கிறது, ஏன்னா இப்பவுமே இருக்கு, அது உத்தரகாண்டத்துல தான் இருக்கு, உத்தரப்பிரதேசத்துல. அத அந்த ராணுவ கண்ட்ரோலோ இல்ல ஒரு வேலி மாரி பாதுகாப்புலாம் போட்டு வச்சிருக்கிறாங்க நம்ம உத்தரப்பிரதேசத்தினுடைய கவர்மெண்ட். அதை பெருசா அவங்க கேர் பண்ணல, ஏன்னா அதை சளிச்சு எடுக்கிறதுக்கு நிறைய பணம் செலவாகுமா. ஏன்னா அந்த சொன்போத்ராவில் இருக்கிற தங்க சுரங்கம் அந்த ஒரு 4-5 மலைகளே தங்கமாகவே மாறி இருக்கு. அப்போ உள்ள போய் குடஞ்சி பாக்குறாங்க, அதை சளிச்சு எடுக்கணுமா. இப்ப நிறைய பேர் இந்த கோல்டு டிகர் மிஷினை வச்சு அப்படியே தங்கம் இருக்குதா பாருங்க, கோல்டு டிகர் மிஷின் வச்சு தங்கம் இருக்குதான்னு பார்த்து எடுப்பாங்க, அதை சளிச்சு வேற எடுப்பாங்க. அதே போல அரிச்சு எடுக்கிறதுக்கு பெரிய பெரிய மிஷின்கள்லாம் ஃபாலோ பண்ணும்போது அதை சளிச்சு தங்கத்தை தனியா பிரிச்சு எடுக்கிறதுக்கே நிறைய காஸ்ட் செலவாகுமா. அதனால அதை தற்போதைக்கு எதுவுமே பண்ண வேண்டாம், அதனால நிறைய செலவு இனங்கள் தான் வரும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஸ்டாப் பண்ணி அதை கொஞ்சம் பாதுகாப்பாகவோ வச்சிருக்கு. அது யாருமே அந்த ஏரியாவில் போகாத அளவுக்கு மேபி அந்த ஏரியா வேணா. ஏன்னா பாபா ஏன்னா சத்தியுகத்துல கீழே மண்ணும் அங்க இருக்கக்கூடிய பாறைகளும் எல்லா இடங்களுமே தங்கத்துல தான் இருக்கும். அப்போ அதை கீழே போய் எடுக்கணுங்கிற எண்ணம் வராதான். அப்போ அந்த இடம் வந்து அதுக்கான நிலை வந்து எப்படி இருந்தா இவங்க கை வைக்க மாட்டாங்க. அப்போ அதனால அதை எடுத்து எந்த பலனுமே இல்லாத தங்கமாக இருந்தாதான் அது நடக்கும் சொல்லி நிறைய நம்மளுடைய சிந்தையில் உதிக்கிறதா நம்ம சொல்றோம், வேற ஒண்ணும் இல்லை. மேபி வேற மாதிரி நாடக பாகங்கள் அமையும். அப்ப இப்படிதான் இருக்குதுன்னு பாபா சொல்லி இருக்கிறாரு.
அடுத்து பார்த்தீங்கன்னா 2059 சத்யுகத்தில் உத்தரப்பிரதேச இது கூட மேபி பாபா அடிக்கடி இது அந்த நம்ம அந்த பயிற்சி சத்யுக பயிற்சி எடுக்கும்போது கூட சொல்லியிருக்கிறோம். நான் இது ஒரு ஃபோட்டோவாகவே போட்டிருக்கிறேன். சரியா? பார்த்தீங்கன்னா அது ஒரு சிங்கம் ஆட்டுக்குட்டி எல்லாமே ஒரே நீரோடையில் நீர் அருந்துமா. அப்போ அதுக்கேற்றவாறு ப்ரிப்பரேஷன் இருக்கும். நம்ம பாபாவினுடைய நாலேஜ்லாம் எடுத்துருக்குறோம், பாபாவை நினைவு செய்கிறோம்ல. அப்போ அந்த பாயிண்ட் ஆஃப் லைட்டாக பாபாவை நம்ம நினைவு செய்து நம்முடைய அனைத்து விகாரங்களையும் பாபாவினுடைய இதில் நம்ம பஸ்வம் செய்து ஸ்ரீமன் நாராயணர் பயிற்சி எடுக்கிறோம். அங்கேயுமே நம்ம எடுக்கிற நம்ம சிங்கமும் ஆட்டுக்குட்டியும் மானும் புலியும் ஒரே நீரோடையில நீரா இருந்துறது போலவும் நம்ம அதுகளுக்கு அதுவே ஒருத்தனுக்கு ஒன்று வதைக்கும் எண்ணங்கள் இல்லாம இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அந்த தெய்வ ரூபம் நம்ம பிராக்டிஸ் எடுக்கும்போது பண்ணியிருக்கிறோம். சத்திய பயிற்சி எடுக்கும்போது, சொர்க்கத்தின் பயிற்சி எடுக்கும்போது, அப்போ அதுல வர்றது போலதான் இதுவும் இருக்கும். அப்போ இதுக்கேற்றவாறு நம்ம பாபாவை நினைவு செய்யறதுதான் இருக்கும். அப்போ நம்ம அந்த பயிற்சி எடுக்கும் போதே சிங்கமும் ஆட்டுக்குட்டியும் ஒரே நீரோடையில நீர் அருந்துறது போல நம்ம இமேஜின் பண்ணணும். அப்பதான் அது நடக்கும். நம்ம அந்த யுகங்களுக்கு போறது மாதிரி இருக்கும், எல்லாம் நடக்காது. அப்போ அதுவுமே ஒரு அப்போ அதுக்கேற்றவாறு, ஏன்னா இப்போ இந்த கொரோனா பீரியட்லாம் பாருங்க, எனக்கு உடனே கொரோனா தான் ஞாபகம் வருது. அப்போ கொரோனா பீரியடெல்லாம் பாருங்க, அந்த கொரோனாவில் ஊரடங்கு வேர்ல்டு வைடு போட்டாங்க. ஒரு வருஷம்லாம் சிங்கப்பூர்லாம் இன்னமும் இருந்துகிட்டு இருக்கு. அப்போ வேர்ல்டு வைடு ரொம்ப சேஃப்டியாலாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த டைம்ல ஊரடங்கு போடும்போது எல்லா விலங்கினங்களும் அந்த காட்டுக்குள்ள இருக்கிற ஜீவராசிகள்லாம் அந்த ரோடுகளுக்கும் வீடை சுத்தியும் திரிகிறத நம்ம பார்த்தோம். ஏன்னா பெரிய பெரிய அபரிவிதமான விலங்கினங்கள், அபரிவிதமான பறவையினங்கள், மக்களுடைய நடமாட்டம் கம்மியாயிடுச்சு. ஊரடங்கெல்லாம் போட்டிருந்து லாக்டவுன்லாம் பண்ணியிருந்தப்ப அந்த டைம்ல மக்கள் இருக்கிற குடியிருப்புக்கெல்லாம் வந்து போனதை நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலைகளுமே அப்போ மேபி வரும் இன்னும். அப்போ அந்த விலங்கினங்கள்லாம் சுதந்திரமாக இண்டிபெண்டா சுத்துதுங்கிறது தான் இந்த பட விளக்கத்துல சொல்றோம். அப்போ மக்கள் நடமாட்டம் இல்லை அப்படின்னா, ஏன்னா இப்பவும் சொல்றாங்க, ஒரு மனிதன் ஒரு புல்வெளி பாதைகளை நடந்து சென்றா திரும்ப திரும்ப நடக்கும்போது அவனுடைய அந்த எண்ணத்தின் அடிப்படையில் அவனுடைய பாதத்தின் ரீதியாக பட்ட அந்த ஓரறிவு ஜீவனாகிய புல்லும் கூட வளராது. அப்போ மக்களுடைய நடமாட்டம் இருக்கும்போது எந்த ஒரு ஜீவராசிகளும் கலசல் தான் அடையுமே ஒழிய அதுகளுக்கு நிம்மதியான சூழ்நிலைகள் இருக்காது. அப்போ அப்படிதான் பாபாவுமே சொல்றது அடிப்படையில். ஏன்னா சிங்கமும் ஆட்டுக்குட்டியும் ஒரே நீரோடையில உடனே நீர் அருந்துமா. அப்போ அதை நம்ம சத்தியத்தில் எப்படி அனுபவம் செய்ய முடியும்? அப்போ நாட்கள், ஏன்னா பாபாவே சொல்லியிருக்கிறாரு, கொஞ்ச நாளாவது வேர்ல்டு விநாசங்கள் நடக்கும்னு சொல்லியிருக்காரு. மேபி 2-3 வருடங்கள்லாம் நடக்கும். உக்ரைன் ரஷ்யா வாரே மாச கணக்காக நடந்துச்சு இல்லையா? அப்போ வேர்ல்டு வார், இந்த உலகம் அழிகிற டைம்ல அப்படியே நினைச்சுலாம் அணுகுண்டு போடுவாங்க. ஸ்டாப் பண்ணிடலாம்னு நினைப்பாங்க, முடியாது. ஸ்டாப் பண்ணிடலாம்னு நினைப்பாங்க, ஸ்டாப் பண்ணுவாங்க, முடியாது. ஏன்னா தூண்டி விட்டுக்கிட்டே இருப்பான். ஏன்னா ஒரு சிலருக்குள்ள நடக்கிற நாடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய தலைமை பதவியில் இருக்கக்கூடியவங்களுக்கு இடையில தான் நடக்குது. மக்களுக்கு ஒன்றும் தெரியாது. மக்களுக்கு டைம் முடியும் போது தலைவர்களை வைத்து இறைவன் ஆட்டத்தை முடிச்சுட்டு போறாரு. அப்போ மக்கள் தொகை கம்மியாகும் போது வெறிச்சோடி, ஏன்னா எல்லா இடமும் அழிஞ்சி நாசம். ஏன்னா விலங்கினங்களும் அழியும், இருந்தாலும் கொஞ்சம் விலங்கினங்கள் சுதந்திரமா இருக்கும்போது மக்கள் நிலப்பரப்புக்கும் ரோடு ஏரியாவிலும் வரும். அப்போ அதுவே பழக்கமாகி அது சுதந்திர நிலையை அனுபவம் செய்யும் போதுதான் மனிதர்கள் பக்கமே அது உலாவ ஆரம்பிக்கும். அப்படிதான் ஒரு டைவர்ஷன்லாம் நடக்குமா இருக்கும். மேபி சத்தியம் கெஸ்ஸிங் தான் இது. சரி, அப்போ 2059 தர்மயுகத்துல உத்தரப்பிரதேசத்துல சராசரியாக ஒருவருடைய ஆயுள் 130-140 வருட ஆயுள் இருக்குமா. சரி, அப்போ அதுக்கேற்றவாறு அவங்க பல வகைகள், ஏன்னா கொரோனா டைம்லுமே நிறைய ஊசிலாம் போட்டிருந்தாங்க. அப்போ மக்கள் உண்ணக்கூடிய உணவு வகைகள் எல்லாமே ரொம்ப தூய்மையா இருக்கு. இப்போ ஃபுல்லா கெமிக்கல் தானே. கூரவு காடியா நெல் சோறுத்துன்னு அப்படிலாம் இருந்துகிட்டு இருந்தாங்க. சைனாக்காரங்க பாருங்க ரப்பர் அரிசிலாம் உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாமே கெமிக்கல், எல்லாமே கலப்படம், எதுவுமே சுகாதாரங்கள் கிடையாது. ஜூஸ் பாட்டெல்லாம் அடைச்சி வச்சிருக்கிறாங்க. மணிக்கணக்கு கோகோ கோலா 7-Upலாம் பாருங்க, கிட்டத்தட்ட அதுக்கே எக்ஸ்பிரி டேட்டு 1.5 வருஷம்னா கோகோ கோலாவுக்கு கொடுத்துருக்குறாங்க. 1.5 வருஷம் ஒரு காத்து போகாத ஒரு டப்பாக்குள்ள இருக்கிறது குடிச்சோம்னா என்ன ஆகும்? கோகோ கோலாம் குடிச்சா கேன்சர் வருமா. அப்போ எல்லா பல்லு விளக்குற டூத் பேஸ்ட் முத கொண்டு என்னவா இருக்கு, அதுக்குமே எக்ஸ்பிரி டேட்டு 1 இயர் கொடுக்குறாங்க. அப்போ 1 வருஷம் உள்ள இருக்கக்கூடிய பொருள் எவ்வளவு பெரிய நோய் தீங்கை விளைவிக்கும். அப்போ அந்த ஆர்கானிக் முறைகளை நம்ம எல்லாமே தவறிட்டோம். அப்போ அதுக்கேற்றவாறு கூட உலக அமைப்புகள் நகரும். சரி, அப்போ எல்லாருக்குமே ஆயுள், ஏன்னா சத்தியுகத்துல அதிக பிறவிகள், அதிக ஆயுளை 140 to 150 வருடம். கரெக்டா 150 அப்படிலாம் இல்லை, 140 வருடம் வரைக்கும் இருப்பாங்க. ஏன்னா 140 பெரிய வயசு.
சரி, அப்போ 140லேருந்து 150 வருடம் ஆயுள் எல்லாருக்கும் இருக்கும். அதுக்கேற்ற உணவு பழக்கங்கள் எல்லாமே மாறும். ஆர்கானிக்காக தான் இருக்கும். எதுவுமே எல்லாமே கெமிக்கல் இல்லாத ஆயுர்வேதிக்கில் தான் இருக்கும். கஷாயம் மாதிரி தான் வரும். இன்னும் உள்ள காலங்கள் அப்படிதான் வரும். இப்ப இருக்கிற கெமிக்கல்லாம் மாறி போகுங்கிறத சொல்றாங்க அந்த போட்டோல. அடுத்து பாருங்க, தர்மயுகத்துல ஹிந்தி மட்டும்தான் இருக்கும், ஹிந்தி தான் இருக்கும். சரியா? அப்போ ஹிந்தி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு, உலகத்தினுடைய முதல் மொழி தமிழ். தமிழ்னு சொல்றாங்க. 2500 வருடம் தாங்க. அவரு ஏர்லி பாண்டியன் காலத்துல உருவாக்குனதுதான். ஓகேவா? ஃபைனலா வரகுண பாண்டியன் ஒருவர் வந்து அந்த பிந்தைய பாண்டியர்கள்ல ஃபைனலிஸ்ட் பண்ணிட்டு போயிருப்பாரு. பாண்டியர்கள் எர்லி பாண்டியர்களால தென்பக்கம் உருவாச்சு. அதுபிறகு ஆஃப்டர் கடைசி ஃபைனலாக ஒரு ஒரு கடைசி பாண்டியர்கள் குரூப்ல வந்து முடிச்சுட்டு போனாங்க. சரியா? அப்ப அந்த ஏர்லி பாண்டியன்ஸ் இருக்காடு 2500 வருடங்கள் தான். அந்த முகமது மாமூது கஜினி அலெக்சாண்டர் காலத்துல இருக்கக்கூடிய அந்த அந்த ஃபைட்டு அமைப்புகள்ல இருந்து பயந்து போய் நார்த்ல இருந்து தென் கன்னியாகுமரி அந்த கேரளா ஏரியாவில் வந்து உருவாக்கப்பட்டதுதான் தமிழ் மொழி. இப்பவும் பாருங்க, தமிழ் மொழி மாதிரி தான் கேரளா மொழியும் இருக்கும். அந்த ஆந்திராவும் அப்படிதான் இருக்கும், கர்நாடகாவும் அப்படிதான் இருக்கும், பெங்களூர் எப்படின்னு தெரியல, அங்க இங்கிலீஷ்லாம் பேசுறாங்க. அப்போ தென் இந்தியாவே டோட்டலா ஒரே அமைப்பு ஃபார்மெட் தான் இருக்கும். அது அந்த கன்னியாகுமரி, கேரளா, அந்த திருவனந்தபுரம், அந்த மார்த்தாண்டம் சம்திங்ல தான் அந்த மொழி அமைப்புகள் வரும். அங்கதான் முதல்ல திருவிதாங்கூர் மகாராஜா சமஸ்தானமா இருக்குது. அதான் ஃபர்ஸ்ட் வந்த அந்த முந்தைய பாண்டியர்களுடைய காலகட்டம். 2500 வருஷத்துக்கு முன்னாடி வந்த அவங்களுடைய அகழ்வாராய்ச்சிகள்லாம் இருக்கு. கல்லுல எழுதப்பட்ட எழுத்து படிவங்கள்லாம் எழுத்துக்கள்லாம் இருக்குது. அப்போ 2500 வருஷமா தான் தமிழே வந்திருக்கு. உலகத்தினுடைய முதல் மொழி சமஸ்கிருதம் சொல்றாங்க. ஹிந்தி தான், மேபி சமஸ்கிருதம் எல்லாமே ஹிந்தில இருந்துடைய இதுல வந்து சிந்தி மாரி இருக்கும். அப்போ ஹிந்தி தான் இருக்கும். சரியா? இதுக்கு எந்த மாற்றங்களும் எந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி, ஹைகோர்ட் சரி எதுவும் மாற்ற போறது கிடையாது. எல்லாமே அந்தந்த சுச்சுவேஷன்ல மாறிக்கும். ஏன்னா நார்த் இந்தியா தானே சொர்க்கமாக போகுது, தென் இந்தியாவாக போகுது. அப்போ அங்கே ஹிந்தி மொழி இருக்கும். சரி, அப்போ நீங்க ஹிந்தி கத்துக்கணுமா? ஏன்னா தமிழ் தெரிஞ்ச பிரம்மகுமாரிகள் தான் நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ இங்கிலீஷ் தெரிஞ்ச ஃபாரினர்ஸுக்கெல்லாம் கிடைக்காது, அப்படி கிடையாது. ஆத்மா அவங்க செய்த பயிற்சியின் அடிப்படையில் அந்த இடத்துக்கு போவாங்க. ஏன்னா நீங்க கொஞ்சம் ஹிந்தி கத்துக்கிட்டா பாபா சிந்தி சம்திங்ல அவர் ஹிந்தி பேசுறது நமக்கு இயற்கையிலே புரியும். சரி, ஆனா பயிற்சி முறைகள் எல்லாமே டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துட்டாங்க. எனக்கு ஹிந்தி தெரியாதே, நான் அந்த யுகங்களுக்கு போக முடியாதா? அப்படி கிடையாது. சரி, ஏன்னா பாபாவே சொல்லியிருக்காரு, பாரதத்துல 100 ஸ்ரீமன் நாராயணர், அதாவது 100 லட்சுமி நாராயணர்கள், 8 லட்சுமி நாராயணர்கள் வந்து பாரதத்துக்கு வெளியேன்னு சொல்லியிருக்காரு. அப்ப நீங்க நம்ம பாரதத்திலே இருந்துட்டு நீங்க பயிற்சி எடுக்கிறது உங்களுக்கு ரொம்ப அட்வான்டேஜாக இருக்கு. பாரதத்துக்கு வெளியே 8 லட்சுமி நாராயணர் தான் பாபா சொல்லியிருக்கிறாரு. அப்ப பாரதத்துக்குள்ளதான் 100 லட்சுமி நாராயணர் சொல்லிருக்காரு. நிறைய பேருக்கு சான்சஸ் இருக்கு. சரியா? அப்போ அப்படி அப்போ இன்னைக்கான வீடியோ அதுதான். சத்தியுகத்துல மேபி இதுதான் இருக்கு. இன்னும் நிறைய அலசி ஆராயணும்னா இருந்துட்டு பாபாவும் சொல்லியிருக்கிறாரு, ரஷ்யன்மார்கள் கடலுக்கு மேல வந்து அணுகுண்டு போட்டுட்டு கடலுக்குள்ள ஒளிஞ்சுப்பாங்களாம். நான் போட்டோ காட்டுறேன் பாருங்க. அவரு ரஷ்யாவினுடைய விளாடிமிர் புட்டின்லாம் இப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறாரு. சரி, அப்போ இதெல்லாம் அந்த காலத்திலே பாபா முரளியில 2000க்கு முன்னாடியே சொல்லிட்டாரு. அப்ப இப்போ அவரு கண்டுபிடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறாரு விளாடிமிர் புட்டின். அப்ப எல்லாமே முன்கூட்டியே சொல்லப்பட்டு நிச்சயிக்கப்பட்ட தீர்க்க தரிசனமா தான் இருக்குது. எதுவுமே புதிது கிடையாது, எல்லாமே பழைய ரெக்கார்டு தான். அப்போ இப்படிதான் சத்தியுகமாகிய சொர்க்கத்துல இவ்வளவு விஷயங்கள் இருக்குங்கிறது ஒரு 10 பாயிண்ட் கிட்ட நம்ம இந்த வீடியோல கொடுத்துட்டோம். இது நான் முன்னாடியே கொடுக்கணும். நான் இது ஃபேஸ்புக்ல முன்னாடியே கொடுத்துட்டேன். என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய ஃபேஸ்புக் லிங்க் நான் கொடுக்குறேன். என்னுடைய ஃபேஸ்புக் எப்படி இருக்குன்னு பாருங்க. சரியா? சரி, இன்னைக்கான வீடியோ இதுதான். இது வீடியோ நம்பர் பார்ட் 33. சரி, இதை அப்படியே ஃபுல்லா பாருங்க. சரியா? என்னுடைய இதை நான் லேட்டஸ்டா பார்த்தேன். நீங்க ஸ்னாப் டியூப்ல பார்த்தா மட்டும்தான் நீங்க என்னுடைய வீடியோல ஆட்ஸ் வந்து பிளேஸ் ஆகாது. யூடியூப் மட்டும் போய் பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் பிளேஸ் ஆகுது. நான் பார்த்தேன், ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு. திரும்ப ரிப்பீட்டட் ஸ்கிப்பபுள் ஆட்ஸ் வருது. நீங்க ஸ்னாப் டியூப்னு ஒன்று இருக்கு, அதுல போய் நீங்க பிளே ஸ்டோர்ல போய் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி பாருங்க. அந்த ஸ்னாப் டியூப்ல எந்த ஒரு ஆட்ஸும் வராது. அதுல டவுன்லோட் பண்ற மெத்தடும் வரும். அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி பாருங்க. நீங்க டைரக்டா யூடியூபுக்கு போனீங்கன்னா ஆட்ஸ் பிளேஸ் ஆகுது. சரி, ஏன்னா யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் ஒய்டிபிபின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்ளம் ஓடுது. அது மானிட்டரைஸ் எனபிள் பண்ணவங்களுக்கும் வரும், அன்எனபிள் பர்சனுக்கும் வரும்.
சரி, அப்போ நீங்கள் யூடியூப் போகிறத விட ஸ்னாப் டிப்பில் போனீங்கன்னா இந்த வீடியோலாம் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்குங்க. திரும்ப திரும்ப ரிப்பீட்டட் பாருங்கள். நான் ஒரு 9-10 பாயிண்ட் கொடுத்துருக்குறேன். இது பாபா கொடுத்த பாயிண்ட் எதுவும் இருக்குதாங்கிறது நீங்கள் பார்த்துக்குங்க. இதில் நான் எதுவும் கரெக்ஷன் இருந்ததுன்னா எனக்கு நீங்கள் இதே வீடியோனுடைய கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லுங்கள். பாபா இதை இப்படி சொன்னார், கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியும் சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறது. நீங்கள் என்ன பல வருடங்கள் முறை, நான் வெறும் 11 வருட பாபா நாலேஜ் தான். எனக்கு பாபா சொன்னது, எனக்கு வெளிநாட்டில் அவங்க சொல்லி கொடுத்தது தான் நான் ஒரு வீடியோவாக கொடுக்க முடியும். என்னுடைய பர்சனல் ஓன் திங்கிங் எதுவும் இது கிடையாது. சரியா? முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவில் அலசி ஆராய்ஞ்சாச்சு. உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்கள் எதுவும் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நெகட்டிவ்ல எதுவும் கெட்ட வார்த்தைலாம் போட்டு பேசுறாதீங்க. சரியா? இதுவரைக்கும் யாரும் பேசலை, அப்படி பேசுறாதீங்க. உங்களுடைய பர்சனல் ஒப்பீனியன் எது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க, நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். சரியா? அடுத்த வீடியோவில் இன்னொரு டாபிக் நிறையா இருக்குங்க, லைஃப் டைம் கொடுக்கலாம். சரி, நானுமே கொஞ்ச நாள் தான் யூடியூப் வீடியோலாம் கொடுப்பேன். இந்த யூடியூப் சேனல் வந்து மானிட்டரைஸ் பண்ண பிறகு வேற ஒரு சில நபர்களை வச்சு தான் நான் கொடுப்பேன். இந்த யூடியூப் சேனல் மானிட்டரைஸ் பண்ணோன்னா நம்ம ஒரு கம்பெனியில் தான் யூஸ் பண்ண போகிறோம், என்னுடைய கம்பெனியில். சரியா? வீடியோ ஆட்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு கம்பெனி ஒன்று, இதே யூடியூப் சேனலை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சரி, இப்போ கொஞ்சம் கொஞ்சம் தான் வியூஸ் வருது. நான் இதை கம்பெனிக்கு யூஸ் பண்ணும்போது லட்சக்கணக்கில் வியூஸ்லாம் வரும். சரியா? நம்ம அதுக்கு ஏற்ற ஒரு ப்ரிப்பரேஷன் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். எல்லாருக்குமே இந்த நாலேஜ் போய் சேரணும். சரியா? இதோட இந்த வீடியோ முடிச்சிடும். இன்னைக்கான வீடியோ வந்து சத்தியுகமாகிய தர்ம யுகத்தில் சொர்க்கத்தில் என்ன இருக்கும்ங்கிறது தான் இதனுடைய டாபிக். சரியா? அடுத்தது இன்னொரு வீடியோவில் உங்களை புது டாபிக்கோட நான் சந்திக்கிறேன். சரியா? ஓம் சாந்தி.